1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. சார், ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி வரப்போகுது மிதுனம்லேருந்து கடக ராசிக்கு. இந்த குரு பெயர்ச்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும், இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா. பொதுவாக குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி போகும். இது பொதுவான கான்செப்டாக இருந்தால் கூட சில நேரங்களில் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்ங்கிறது பின்னோக்கி பயணிக்கிறது. அப்போ ஏற்கனவே இருந்த ராசிக்கு திரும்ப போகும். இன்னும் சில நேரங்களில் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிசாரம்ங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரீமெச்சூர்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. திடீர்னு பார்த்தா எந்த ராசியில் ஒரு வருஷம் இருக்கணுமோ அதை விட்டுட்டு அடுத்த ராசி கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் திரும்பி வரும். இது எல்லாமே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ் வருஷம் நான் சொல்கிறது பராபவ வருஷம் இருக்கு இல்லையா, இந்த தமிழ் வருஷத்தில் மிதுன ராசியில் இப்போதைக்கு இருக்குது குரு. அடுத்தது இப்போ ஜூன் 1ஆம் தேதி கடகத்துக்கு வரப்போகுது. இதோடு முடியாமல் இந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அதிசாரமாக சிம்மத்துக்கு வருது. அங்கே இருந்துட்டு ஜனவரி 25 தேதி வரைக்கும் இருந்துட்டு அதன் பிறகு திரும்பவும் கடகத்துக்கு வருது. அப்போ பார்க்கும்போது ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளார குரு 3 ராசிகளை டச் பண்ணுது. இது நல்லதா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக இது நல்லது இல்லை. பழங்கால ஜோதிட நூல்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே வருடத்தில் 3 ராசிகளை குரு இந்த மாதிரி வக்கரம் அதிசாரத்தினால தொட்டால் அது பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது, சில பாதிப்புகளை தான் பொதுவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதையும் கடந்து மற்ற கிரகங்களோட இயக்கம் அந்த பாதிப்புகளை பெரிய அளவுக்கு வராமல் பார்த்துக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்தில் 3 ராசிகளுக்கு குரு மூவ் ஆகிறது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது பழங்கால நூல்கள் கூறுது. இனி நம்ம ப்ராக்டிக்கலாக தான் அதை பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இந்த குருங்கிறது மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு வரப்போது ஜூன் 1ஆம் தேதி. மிதுன ராசி அப்படிங்கிறது பார்த்தா அது புதனுடைய வீடு. இது யார் யாருக்கெல்லாம் 2, 5, 7, 9, 11 இருக்கோ அத்தனை பேருக்கும் நல்ல பலன்களை கொடுத்துருக்குமானா பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்ற இடங்களில் வரும்போது சுமாரான பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் குருவோட இருக்கிற இடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது போய் பகை வீட்டில் உட்காந்துக்கிட்டால் பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது இல்லையா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த குரு அடுத்து கடகராசிக்கு வருது. அப்போ குரு கடகராசிக்கு வருதுன்னா குரு இந்த இடத்துல உச்சமடைய போகுது. அதோட முழு பவரும் குருவுக்கு கிடைக்கும். குரு அங்கே இருக்கிற குரு அதோட நின்றுட போகிறதில்ல. குரு இருக்கிற இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடங்களுக்கு அதிக பலன்களை கொடுப்பார். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ குரு தான் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வை செய்வார். அப்போது கடகத்துக்கு வரக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்கிறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்வை செய்கிறார். அதுக்கு அடுத்தது 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்வை செய்கிறார். இப்போ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு முக்கோண தொடர்பு உங்களுக்கு தெரியும். மகரத்தை விட்டுடுங்க, 7ஆம் பார்வையை. குரு இருக்கிறது கடகம், அது ஒரு நீர் ராசி. அதோட 5ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்குது. விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. அதோட 9ஆம் பார்வை மீன ராசிக்கு கிடைக்குது, அது ஒரு நீர் ராசி. அப்போது குருவோட தொடர்புங்கிறது 3 நீர் ராசிகளுக்கும் கிடைக்கிறதுனால இது என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமான மழை பெய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது நீர் ராசிகள் அப்படின்னா அது ஒரு செழிப்பை சொல்லக்கூடியது இல்லையா. வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது அந்த அளவுக்கு மழை பெய்தால் நல்லது. அதையும் கடந்து பெய்தால் சில நேரங்களில் அது பாதிப்பையும் ஏற்படுத்துங்கிறத நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும். ஒன்று. அடுத்தது இந்த குரு எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கோம். அப்போ மேஷத்துக்கு குரு எத்தனாம் இடத்துக்கு வரார், 4ஆம் இடத்துக்கு வரார். மேஷத்துலேருந்து கடகம் 4ஆம் இடம் இல்லையா, அப்போ 4ஆம் இடத்துக்கு வரார். அப்போ மேஷத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது 4ஆம் இடத்து குரு அவ்வளோ உகந்தது அல்ல. குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது தான் நல்ல பலனை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, 2, 5, 7, 9, 11. அப்போ மேஷத்துக்கு 4ஆம் இடத்துக்கு தான் வராரு. 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லாமே தவிர
பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ரிஷபம். ரிஷபத்துக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருந்தார். 2ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல குரு வந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார்னு சொல்ல பெரிய அளவுக்குலாம் அவரால் பலனை கொடுக்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது புதனோட வீடு, அது குருவுக்கு பகை வீடு. அதனால் அவர் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல. பெரிய நெருக்கடிகள்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களை கிளியர் பண்ணியிருக்கலாமே தவிர மன நிறைவடைகிறவர்களுக்கு அவர் ஒன்றும் பொருளாதார ரீதியாக யாருக்கும் பெரிய அளவுக்கு கொடுக்கல. இது 2. இப்போ 3ஆம் இடத்துக்கு தானே வரப்போகிறாரு. 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன பண்ணணும்னா தைரியம் கூடும் மனதுக்குள்ளார. அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அதுக்கு அடுத்தது மிதுனம். மிதுனத்துக்கு எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கே வர்றார். இது ரொம்ப ப்ளஸ்ஸு. மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏற்கனவே குரு ஜென்ம குருவாக இருக்கார் இல்லையா. இப்போ ஜென்ம குரு சிறைப்படுத்தும்பாங்க. பல நெருக்கடியில் இருந்திருப்பாங்க. அவங்க போராட்டமான வாழ்க்கை தான் இருந்திருக்கும். 9ல் வேறு ராகு, அது ஒரு நெருக்கடியாக இருந்திருக்கும். அடுத்தது இப்போ 2ஆம் இடத்துக்கு வரப்போகுது இல்லையா. 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுவதனால மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை வழங்கும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கே குரு வருது. அப்போ இங்கே ஜென்ம குரு ஆகிடுதில்ல கடகத்துக்கு. அப்போ நிறைய வெற்றிகளை ஒரு பக்கம் கொடுத்தால் கூட இந்த வெற்றிகளை வச்சு ஏன்டா வெற்றி பெற்றோங்கிற மாதிரி தடுமாறுற லெவலுக்கு பிரச்சனைகளையும் கொஞ்சம் கூடுதலாக வரும். ஜென்ம குரு சிறைப்படுத்தும்னா என்ன சொல்கிறதுக்குன்னா, சிறைப்படுத்துறதுனா என்ன மாதிரி சிறைப்படுத்தும், எங்கேயும் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா பிரச்சனையும் தலையில் விழும். அதுலேயே நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிற மாதிரி இருக்குங்கிறது தான் இந்த கடகத்துக்கு. என்ன இருந்தாலும் குரு உச்சம் பெறுவதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். அதுக்கு அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஓரளவு சுமாராக பண்ணியிருந்தாலும் இப்போ அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். 12ஆம் இடத்துல வரக்கூடிய விரயம் தானே குரு. அப்போ 5ஆம் அதிபதி விரயத்துக்கு வருகிறாருன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் செலவு வரும், இல்லைன்னா சுற்றுப்பயணங்கள் மூலமாக சில செலவு வரும். விரயம் தான் அது. இதையே சுப விரயமாக பயன்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கன்னி. கன்னிக்கு பார்த்தா ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருக்கார். அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மித்த உண்டு. பிச்சை எடுக்கிற அளவுக்கு நெருக்கடியை கொண்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு 11ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுவதனால மிதன ராசிக்கு எப்படி 2ஆம் இடத்துக்கு அதிக பலனோ, கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். கன்னி ராசிக்கு அது ஓகே. அடுத்தது துலாம். துலாமுக்கு ஏற்கனவே 9ஆம் இடத்துல தான் இருந்தார். ஓடினவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜா குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த 9ஆம் இடத்து குரு பெரிய அளவுக்கு துலாம் ராசிக்கு செய்ய வேலை. ஏன்னா குரு இருந்ததே பார்த்தா பகை வீட்டில் இருந்து அவர் என்ன பண்ண முடியும். இப்போ 10ஆம் இடத்துக்கு வராரு. குரு 10ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது இல்லையே. 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் சிவனே பிச்சை எடுத்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல. அப்போ வந்தால் கூட குரு உச்சம் பெற்று இருப்பதனால செலவுகள் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் அந்த அதிகரிக்கிற செலவுக்கு தேவையான வருவாயும் சேரும். அவ்வளோதான். நோ மைனஸ் நோ ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கணும். வேலையில் டென்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்துக்கு குரு வருகிறது. 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய குரு 9ஆம் இடத்துக்கு வருது. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்தாலே ராசியை பார்த்துட்டோம் இல்லையா. 9ஆம் இடத்துக்கு உரிய குரு நல்ல பலன்களை தான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, 9ஆம் இடம்ங்கிறது விருச்சிகத்துக்கு பாதக ராசியாக இருக்கிற காரணத்தினால வர்ற வருவாயை கரெக்டான வழியில் திட்டமிட்டு செலவு பண்ணும். மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை கேம்பிளிங் பண்ணுறதுனா நெருக்கடியை கொடுக்கும். அதனால் கடந்த ஆண்டை விட இந்த குரு பயிற்சி விருச்சிகத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். தனுசு ராசியை பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு உரிய கிரகமே குரு தான். அவர் இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தார். ராசியவும் பார்த்துக்கிட்டாரு. என்ன தான் பிரச்சனைகள் வந்தால் கூட அது எதை சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் மீண்டு வர்ற அளவுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்திருக்கும். இப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால குரு 8ஆம் இடம்னா அஷ்டம குரு தொட்டதெல்லாம் நட்டம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல. அதனால் புது முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்னொரு பக்கம் எவ்வளவு வருவாய் வந்தாலும் ரொம்ப பத்தாத அளவுக்கு வருவாய் வந்தால் கூட, ரொம்ப ஷார்ட்டேஜ் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு % எடுத்து சேமிப்பில் செலுத்துனாங்கன்னா அதுவே பரிகாரம். அடுத்து மகர ராசியை பார்க்கும்போது, மகர ராசி அப்படிங்கிறது நேர் 7ஆம் இடத்துல இருக்க கடகத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய குருவோட பார்வை நேரடியாக கிடைக்கிது. குரு பார்வை கோடி நன்மைன்னா கூட நேரடி பார்வையே கிடைக்கும்போது மகர ராசிக்காரர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த குரு பயிற்சியை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கணும். அவங்களுக்கு எல்லா பலனும் நன்றாக அமையுங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தங்களுடைய கம்பீரத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு காலகட்டம். அழகு, அறிவு, கம்பீரம் இது 3ஐயுமே நிலைநாட்டுவதற்கான ஒரு காலகட்டத்தை இந்த குரு தரும்.
அடுத்து கும்பராசிக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கும்போது, வேலை செய்ய இடங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுப்பாரு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ ஒரு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எங்கேயாவது கடனை எதிர்பார்த்துருப்போம்ல, இந்த கடன் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக ஒரு கடன் கிடைக்கும். இந்த கடனை வாங்கி உருப்படியான விஷயத்துக்கு செலவு பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அப்படி இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நெருக்கடியை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு கடன் உண்டு. அதை வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா மீனராசிக்கு பார்த்தா ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருந்தது குரு, இப்போ 5ஆம் இடத்துக்கு வரப்போகுது இல்லையா. ஏற்கனவே ஜென்மத்தில் சனி இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக ராசியையும் பார்க்குது. ராசியில் உள்ள சனியையும் பார்க்கறதுனால இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த குரு வந்து மீனராசியை வந்து 9ஆம் பார்வையாக பார்க்குது. அங்கே ஏற்கனவே சனி இருக்கு இல்லையா. இந்த குருவோட பார்வை சனி மீது படுவதனால இது 12 ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும். அப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த வீடு வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து புது வீடுகளுக்கு குடி போவாங்க. குறைந்தபட்சம் லோன் போட்டாவது வாங்குறாங்கல்ல, எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த மாற்றங்கள் உருவாகும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது நிறைய பேர் வந்து தங்கத்தை சேமிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக குரு வந்து உச்சமடையும் போது, நல்லவர்கள் வலிமையாக இருக்கும்போது எல்லாருக்கும் அதனால் பலன் தானே, அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரே ஒரு யோசிக்க வேண்டியது, மழை வந்து அதிகமாக இருக்குமா, வெள்ள சேதம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்து ஒரே வருடத்துக்குள்ளார 3 ராசிகளை குரு கிராஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்பெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். நாட்டு மக்களோட சேமிப்பு பெருகும். முக்கியமாக குரு வந்து சனியை பார்ப்பதனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஒப்பந்தங்கள், அதாவது MOU அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நாட்டுக்கும் பல நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாகும். அது வந்து நமக்கு லாபகரமாக இருக்குங்கிறதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். சார், குரு பயிற்சியோட முக்கியத்துவத்தையும் குரு பயிற்சியோட பொதுவான பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக தெளிவாக சொன்னீங்க சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, குரு பயிற்சியோட பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். குரு பயிற்சியோட பலன்கள் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.